நீங்கள் பார்க்கலாம், மக்காவிலே ஆரம்பமாக இறங்கிய வசனங்களை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆரம்பமாக மக்காவில் இறங்கிய வசனங்கள் எல்லாம் மறுமையையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மக்களுக்கு சொல்லித்தான் இறங்கின. முதலாக சாராயம் அருந்தாதே, விபச்சாரம் செய்யாதே என்று வசனம் இறங்கியிருந்தால் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றான். இந்த செய்தி முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். அப்ப ஆரம்பமாக இறங்கிய வசனங்கள் எல்லாம் ஈமானை தக்ரீர் பண்ணக்கூடிய வசனங்கள், ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், மறுமை நாளுடைய நம்பிக்கை, கபருடைய நம்பிக்கை, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய நம்பிக்கை, இவைகளை உள்ளத்தில் அழுத்தி பதிவு செய்வதற்காகத்தான் அந்த வசனங்கள் இறங்கின. அந்த செய்தியில நீங்க பாருங்க, அந்த வசனங்கள் இறங்கி மனதிலே ஒரு பெரிய பதிவு ஏற்பட்ட பின்னால சாராயம் அருந்தாதே என்று சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? சாராயத்தை விட்டார்கள். விபச்சாரம் செய்யாதே சொன்ன உடனே விபச்சாரத்தை விட்டார்கள். களவெடுக்காதே களவை விட்டார்கள். ஏன் அவசரமாக விட்டார்கள்? அந்த உள்ளத்திலே மறுமை நாளுடைய அனைத்து பதிவுகளையும் அந்த ஆரம்ப சூறாக்கள், ஆரம்ப வசனங்கள் பதிவு செய்து விட்டன. இந்த பதிவு ஏற்படாதவர்களால் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட முடியாது. மறுமை நாள் இல்லைன்னு வைங்க, சொர்க்கம் நரகம் சம்பந்தமான நம்பிக்கை மனதில் பதியலை என்று வைங்க, கபரு வேதனை சம்பந்தமான நிகழ்வுகள் பதியலை என்று வைங்க, சக்கராத்தையும் மரணத்தையும் நாங்கள் ஒழுங்காக புரிஞ்சு கொள்ள என்று வைங்க, நீங்க 1000 உரைகள் கேளுங்கள், 1000 பயான் கேளுங்கள், 1000 முறை குர்ஆன் ஓதுங்கள், 1000 நிகழ்வுகளை பாருங்கள், எந்த மாற்றத்தையும் காண மாட்டீங்க. எந்த மாற்றத்தை என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீர்கள். அந்த மாற்றம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நாள் மாற்றமாக இருக்கும், அரை நாள் மாற்றமாக இருக்கும், அப்படித்தான் மாற்றமாக இருக்குமே ஒழிய ஒரு முழுமையான மாற்றம் காண வேண்டும் என்றால் அடிக்கடி மரணம் சம்பந்தமாக, கபரு வேதனைகள் சம்பந்தமாக, மறுமை நாளுடைய விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். உரைகள் நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டும். தொடர்பிலே இருக்க வேண்டும். தொடர்ச்சியான ஒரு தொடர்பிலே இருந்தால்தான் எங்கள் இதயம் என்ன செய்யும்? ஈரமாக இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவலை என்ன? ஏன் என்னால் கூடுதலாக வணங்க முடியவில்லை, கூடுதலாக இபாதத்தை செய்ய முடியவில்லை? கொஞ்சம் உலக விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி, முழுமையாக ஒரு அளவு ஒதுக்கி மார்க்க விஷயத்தில் ஈடுபட முடியவில்லை. ஏன் சில பாவங்களை விட முடியவில்லை? இது எல்லோருடைய கவலை. அதுக்காக வேண்டி மார்க்க உரைகளை கேட்கிறாங்க, நிறைய விஷயங்களை ஈடுபடுகிறார்கள், ஆனால் அவங்களால் என்ன செய்ய முடியவில்லை? மாற்றம் காண முடியவில்லை என்கின்ற ஒரு வேதனை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால் கபரு வேதனையுடைய சப்ஜெக்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்றம் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோமே, எங்கள் ஒரு மாற்றம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லோரும் மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு முஃமின் மாற வேண்டும் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றுல மாறினா இன்னொன்று என்ன செய்யும்? அவனை உறுத்தி கொண்டிருக்க வேண்டும். இப்படி மாறுவது ஏன் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறன்னு சொல்லுங்க பாப்போம். மாற வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதில் இஹ்லாஸ் இல்லை. நாங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கிறோமே, மாற முடியுமா இல்லையா என்பது 2வது அம்சம். மாற வேண்டும் என்று நினைக்கிறோமே, அதில் இஹ்லாஸ் இல்லை. அதுதான் எங்களால் மாற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இப்போ ஒருவர் வட்டியை விட்டு மாறணும் என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், நான் வட்டியை விட்டு என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். கேட்கக்குள்ளேயே அவரோட உள்ளத்தில் என்ன தெரியுமா? ஒரு 6 மாசம் போகட்டும், இந்த பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிரு, மாற்றி விடு அப்படின்னு என்ன உள்ளத்துக்குள்ள வச்சு நேரடியாக சொல்றது இல்லை. யா அல்லாஹ் மாற வேண்டும் என்று கேட்கக்குள்ளேயே அதை அட்டாச் பண்ணிக்கிறது. 6 மாசத்துக்கு பிறகு சினிமாவை என்னது, சினிமாவை விட்டு விட வேண்டும் என்று இளைஞர்கள் துஆ கேட்கிறாங்க. துஆ கேட்கிற நேரத்தில் என்ன, கடைசியா வாரத்தை தவிர அவர் நினைச்சுக்கிறது, அவராக உள்ளத்துக்குள்ள போட்டு வச்சிருப்பார். விளங்கிட்டா? நேரடியாக சொல்றது இல்லை, இதோட முடிச்சிடும். விளங்கி எப்படி? இதான் கடைசி, இதோட முடிச்சிடும், அதோட நான் என்ன செஞ்சிருவேன்? மாறிடுவேன். யா அல்லாஹ், எப்படியாவே சினிமா உடனும் அந்த உணர்வோட கடைசியோட வச்சுக்கிறாரு. துஆல இஹ்லாஸ் இருக்குதா? விட வேண்டும் என்பதில் இஹ்லாஸ் இருக்கிறதா? இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு நான் சுபஹு தொழணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள, நான் இன்றைக்கு 2 மணிக்கு படுக்கிறேன் தானே, அதனால இன்றைக்கு தவிர நாளையிலிருந்து என்ன செய்யணும்? சுபஹு தொழணும். அப்படி ஒரு முடிவு. கொஞ்சம் பேர் இன்றையிலிருந்து தொழணும் என்று மாறுவாங்க, லுகருக்கு மாறி இருப்பார்கள். எப்படி தான் முடிவு எடுப்பாங்க? மகரிபிலிருந்து என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் டைமுக்கு தொழுவோம், ஆசர் தொழுவுல மாறுறவங்க. வணங்கிட்டா? இந்த மாற்றத்தில் அவங்கள்ட்ட இஹ்லாஸ் இல்லை. முதலாவது எங்கட அளவுல ஒரு முயற்சி இருக்கணுமா இல்லையா? எங்களால் முடிஞ்ச அளவுல ஒரு முயற்சி இருக்கணும். அந்த முடிஞ்ச அளவுல முயற்சி இஹ்லாஸ் இருந்தால் தான் வரும். இப்போ மாறுற அந்த அவனுக்கு முடிஞ்ச கெப்பாசிட்டிக்குள்ளேயே அவனுக்கு விருப்பம் இல்லை, மாறுவதற்கு விருப்பம் இல்லை. இப்போ மாறுவதற்கு விருப்பம் இல்லாத அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாரு, மாறணும்டா. அல்லாஹ் உதவி செய்வதற்கு எங்கள்கிட்ட முதலாவது ஒரு அளவு இஹ்லாஸ் இருக்கணும். மாற்றத்தில் முடிஞ்ச பகுதியில் இஹ்லாஸ் இருக்கணும், முடியாத பகுதிக்கு இறைவன் உதவி செய்வான்.
இப்போ நிறைய பேருடைய பிரார்த்தனைகள் இந்த மாற்றம் விஷயத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணமே அதுதான். நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனையில் இஹ்லாஸ் இல்லை, நாங்கள் கேட்கின்ற அந்த எடுக்கிற முடிவில் இஹ்லாஸ் இல்லை என்பதுதான் அடிப்படையான காரணம். நிறைய விஷயங்களை நீங்கள் பாருங்கள், மார்க்கம் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவில் ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு வச்சுப்பீங்க. அந்த முடிவு எடுக்கக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு, இதை தவிர அதை தவிர இன்றைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் என்னது ஒரு செய்தி வச்சிருப்பீங்க. அதனால துவாக்கள் கபூல் ஆவதில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சூழல் அகப்பட்டாங்க. அகப்பட்ட நேரத்தில் பெண்கள் சூழல், விபச்சார சூழல் அகப்பட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் தூண்டுகின்ற வகையில் தான் அந்த சூழல் இருந்தது. இப்ப அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்றா, நான் தான் அவரை விபச்சாரத்துக்கு அழைத்தேன். ஒரு சபையில பெண்களை வச்சுக்கண்டு நான் தான் இவரை விபச்சாரத்துக்கு கூப்பிட்டேன் என்று சொன்னதுக்கு பின்னால் அந்த இடத்துல விபச்சாரம் நடந்ததுன்னு வைங்களேன், யூசுப் மேல குத்தம் வருமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல குத்தம் வராது. ஏன்? அந்த நிலைமையில இவள் தான் நிர்பந்திச்சுக்கிறான்னு விளங்கும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி சொல்றா, விபச்சாரத்துக்கு இவர் என்னது கட்டுப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் சிறையில் அடைக்கப்படுவார். ஒலைய கூனம் மின சாகரி, அவரு அதாவது தாழ்ந்தவர்களில் ஒருவராக மாறிவிடுவார், ரிமண்டுக்கு போவார், ஜெயிலுக்கு போவார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்திலிருந்து தவிர்க்கிறதுக்குரிய இஹ்லாஸை பாருங்க. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், இவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முடிவில் இருக்கிறார், நான் விபச்சாரத்திலிருந்து தப்பணும், ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. அதுல தப்புறதுக்கு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, தப்பணும். அப்ப முதலாவது அந்த சூழல் அகப்படுவதற்கு முன்னால எங்கட முயற்சி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இது இருந்து நான் தப்பணும். அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. அவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது. ஜெயிலில் போட்டாவது என்னை காப்பாத்திருவா. இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வஅகும் மினல் ஜாஹிலீன். நீ அவர்களுடைய சதியை விட்டு என்னை காப்பாற்றாது விட்டால், திசை திருப்பாது விட்டால், நானும் இந்த தவறில் என்ன செய்வேன்? விழுந்து விடலாம். அதனால ஜெயிலில் போட்டாவது என்னை காப்பாத்திரு, நான் ஜெயிலுக்கு ரெடி. இதிலிருந்து தப்புவதற்கு நான் ஜெயிலுக்கு ரெடி. தப்பு செஞ்சா தான் ஜெயில், தப்புலிருந்து தப்புவதற்கு நான் ஜெயிலுக்கு ரெடி. அப்ப இந்த மாதிரி நாங்க முடிவு எடுத்துக்கிறோமா? இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுடைய தீங்குகளை விட்டு நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினோம். ஏன் தெரியுமா? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் எங்களது இஹ்லாசுள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். எமது இஹ்லாசுள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். பாவத்தை விட வேண்டும் என்று அவர் நினைத்ததில் அவருக்கு 100க்கு 100 இஹ்லாஸ் இருந்தது. ஆனா நம்மட துஆக்கல்ல பாவத்தை விடுகிறதுல என்ன பயான் கேட்டாலும் என்ன உரை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு ஒரு தடையாக இருக்கிற என்ன தெரியுமா? நாங்க ஒரு விதிவிலக்கு வச்சுக்கொண்டிருக்கிறோம். இது நிறைய காரணம் நாங்கள் மாற முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க எதுல எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, எதுல எல்லாம் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்களோ, எதுல எதெல்லாம் கூடணும்னு நினைக்கிறீங்களோ, அதுல மெயின் தடையாக இருக்கிறது சூழலை விட உங்களோட உள்ளத்தில் உள்ள இஹ்லாஸ். இந்த பாவத்தை விட வேண்டும் என்பதிலும் இபாதத்தை செய்ய வேண்டும் என்பதிலும் உங்களோட அளவுக்கு நீங்க என்ன செய்யல, இஹ்லாஸாக இல்லை. அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் காப்பாற்றான்? அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியாக இருந்தார். இந்த உணர்வுகளோடு நீங்க எந்த உரையையும் கேளுங்கள், அது எந்த அம்சமாக இருந்தாலும் என்னது கேட்டு பாருங்கள், நிறைய மாற்றங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள், உணர்வீர்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி போன ஒரு மிகப்பெரிய ஒரு இடம்தான் மரணம். உபதேசத்திற்கு கஃபாபில் மௌத்தி வாஇதா என்று சொல்வார்கள். எப்படி? உபதேசத்திற்கு ஒரு மனிதன் உபதேசம் பெறுவதற்கு பெரிய பெரிய உரைகளை விட மரணம் ஒன்றே போதுமானது. மரணத்தை ஒரு 5 நிமிடம் மனிதன் நினைச்சான்னு சொன்னா அதுக்காக அவனுக்கு யோசிக்க நினைவு வராது, அதை விட்டுட்டு எழும்பிடுவான், அதை பத்தி யோசிக்கப்படாத நினைச்சிருவான். ஏன்? மரணத்தை நீங்க ஒரு நிமிடத்தில் நின்று யோசிச்சு பாருங்க. மரணம் என்கின்ற பகுதி இது எனது தலைப்பில்லை என்றாலும் மரணத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். மரணம் என்கின்ற ஒரு பகுதியை நீங்க ஒரு 5 நிமிடம் யோசித்தீங்கன்னு சொன்னால் யாராலும் என்ன செய்ய முடியாது, ஒரு அந்த இடத்துல இருந்து ஒரு நிம்மதியாக எழும்ப முடியாது என்ற அளவுல மரணம் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? மரணத்தை எங்களுக்கு அடிக்கடி மரணிக்க செய்கிறான், எங்களோட உள்ளத்திலிருந்து மரணிக்க செய்கிறான். அது மட்டும் தொடர்ந்து ஞாபகம் இருந்து வைங்க, நாங்கள் வாழ்ந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் வாழ்ந்து கொள்ள மாட்டோம் என்கின்ற அளவில் மரணம் பயங்கரமானது. மரணம் என்கின்றது ஒன்று எங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் ஜனாசாக்களில் கலந்து கொள்ளல், சக்கராத்தில் உள்ளவர்களது விஷயத்தில் கலந்து கொள்ளல், ஜியாரத்து கபர்களுக்கு போய், அதாவது பொது மையவாடிகளுக்கு போய் அந்த கபரில் உள்ளவர்களை தரிசித்து அவர்களுக்காக வேண்டி துவா கேட்டல்.
அந்த இடத்தில் அதுக்கு அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தல், இதுதான் என்ன செய்யும், எங்களை உள்ளத்தை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமாக